ஸ்டார் விஜய் என்றாலே ரியாலிட்டி ஷோக்களின் ராஜ்யம்தான் என்று ரசிகர்கள் பெருமையாக சொல்வார்கள். ஆரம்ப காலத்திலிருந்தே புதுமையான நிகழ்ச்சிகள் மூலம் மக்களின் மனதில் தனி இடத்தை பிடித்த இந்த சேனல் இன்றும் அதே கெத்துடன் முன்னிலையில் உள்ளது. ரியாலிட்டி ஷோக்கள் மட்டுமில்லாமல் சீரியல்களிலும் டிஆர்பியில் மாஸ் காட்டி வருகிறது. குடும்பங்கள் முழுவதும் சேர்ந்து பார்க்கும் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வழங்கி வரும் இந்த சேனல் ஒவ்வொரு ஆண்டும் புதிய சர்ப்ரைஸ்களால் ரசிகர்களை கவர்கிறது. அந்த வகையில் மிகப்பெரிய ஹிட் அடித்த நிகழ்ச்சி தான் குக்கு வித் கோமாளி. சமையல் கொஞ்சம் காமெடி அதிகம் என்ற கான்செப்டுடன் தொடங்கிய இந்த நிகழ்ச்சி 6 சீசன்கள் வரை வெற்றிகரமாக ஓடி ரசிகர்களின் மனதை கவர்ந்தது. போட்டியாளர்களின் சமையலும் கோமாளிகளின் கலாட்டாவும் சேர்ந்த கலவையே இந்த ஷோவின் வெற்றியின் ரகசியம். கடந்த ஆண்டு 6வது சீசன் முடிவடைந்த நிலையில் இந்த ஆண்டே 7வது சீசன் குறித்த பேச்சுகள் சமூக வலைதளங்களில் சூடு பிடித்து உள்ளன. ரசிகர்கள் ஏற்கனவே ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். தற்போது வெளியாகும் தகவல் படி 7வது சீசனில் புதிய கோமாளிகள் மற்றும் புதிய போட்டியாளர்கள் கலந்து கொள்ள வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த சீசனில் நடுவர்களிலும் மாற்றம் இருக்கலாம் என்ற தகவலும் வைரலாகிறது. குறிப்பாக ஸ்டைலிஷ் ஷெஃப் வினோத்குமார் இந்த சீசனில் ஜட்ஜாக வர வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த தகவல்கள் உண்மையா? அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எப்போது என்பதற்கான பதிலை தெரிந்து கொள்ள ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கிறார்கள். குக்கு வித் கோமாளி 7 மீண்டும் அதே அளவிலான கலாட்டாவையும் கலக்கலான சமையலையும் கொண்டு வருமா என்பதை பார்க்கலாம்.